Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தாங்க. இன்ட்ரஸ்டிங்கான வீடியோன்னு சொல்லிட்டு கோவக்காயை காமிக்கிறனே அப்படினு யோசிப்பீங்க. கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த கோவக்காய் வந்து சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படினா கண்டிப்பா கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. நான் பாத்தீங்கன்னா கோவக்காய் மசாலா ஃப்ரை தாங்க செஞ்சிருக்கேன். ரொம்ப குயிக்கான ரெசிபி, சட்டு புட்டுன்னு பண்ணிரலாம். கண்டிப்பா இதுல நீங்க சாப்பாட்டுல கொஞ்சோண்டு நெய் விட்டு இத பெசரி கொடுத்தீங்கன்னா மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் வந்து காலியாகி வரும். செம சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு நான் கோவக்காய் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு 2 சைடு கட் பண்ணிட்டு நீல வாக்கில் இந்த அளவுக்கு நீளமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும்னா அது வேறு மாதிரி இருக்கும். நான் பொரியல் செஞ்சு அது தனியாக இன்னொரு நாள் நான் வீடியோ போடுறேன். இதுக்கு நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எது போட்டு வறுத்து அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா மிளகு, தனியா, சீரகம், 4 காஞ்ச மிளகா, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் வெறும் வாணலியில் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்தோன்னே நல்ல ஒரு மணம் வரும். இந்த மணம் வந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு ஃபார்மில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா நீங்கள் பொட்டேட்டோ செஞ்சிங்கன்னா கூட அதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் இன்னும் நிறைய ரெசிபீஸ் நான் போடலான் இருக்கேன். இந்த மாதிரி கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய போட்டுட்ருக்கேன், இன்னும் நிறையா போட போகிறேன். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை எனக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சு 1.5 டீஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிருங்க. கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க கோவக்காயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அதுலேயே நீங்கள் வேக வைங்க. மீடியம் சிம்மில் வைங்க. இதில் தண்ணியெலாம் எதுவும் பெருசாக தேவைப்படாது. இது வந்து நம்ம எண்ணெயிலேயே தான் வேக வைக்கிறோம். இந்தளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும், ரொம்ப எண்ணெயும் விட வேணாம். எண்ணெயிலேயே நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா சுருள வந்துடும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் ரெஸ்ட்டு விட்டு ஒரு 5 டைம்ஸ் அந்த மாதிரி வச்சிங்கனாவே நல்லா அது வெந்துருங்க, சாஃப்டாக பஞ்சு போல். இதில் மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு வந்த பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு மீடியம் சிம்மில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிளறி விடுங்க. அப்பப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சு நீங்கள் கிளறினீங்கன்னா ஒவ்வொரு பீஸ் கோவக்காலையும் நல்லா இன்ஃப்யூஸ்ட் ஆகி நல்லா மசாலா பெரட்டி இருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்கும். கோவக்காய் மசாலா ஃப்ரை வறுவல் ரெடிங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம சூப்பராக இருக்கும். செம சூப்பர் ஹிட்டான ஒரு காம்பினேஷனுங்க. இது கூடவே நீங்கள் வந்து அப்பளம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மத்தியானம் சுடு சாப்பாட்டில் இதை கொஞ்சம் போட்டு பெரட்டி அப்பளம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ஆஹா பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல்லையே கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ஐடியா ரெசிபிலாம் நான் போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் ப்ளேலிஸ்ட்டில் போட்டு நான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது செக் அவுட் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்க வரேன். தேங்க்யூ.